14,115 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் பல்வேறு சாலை திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 7,145 கோடி ரூபாய் மதிப்பில் கான்பூர் கப்கரை இடையே புதிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தலைநகர் தில்லியில் 6,969 கோடி ரூபாயில் புதிய 6 வழி சுரங்கப்பாதை திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. துவாரகா அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் வசந்த் குஞ்ச் நெல்சன் மண்டேலா மார்க்கை இணைக்கும் வகையில் 8.1 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட சுரங்கப்பாதை அமைக்கப்பட உள்ளது. மத்திய அமைச்சரவை முடிவுகள் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஆரம்பத்திலிருந்தே 6 வழிச்சாலை கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் எதிர்காலத்தில் விரிவாக்கம் தேவைப்பட்டால் 4 வழிச்சாலையிலிருந்து 6 வழிச்சாலையாக தரம் உயர்த்துவது எளிதாகும் என்றும் கூறினார். எந்த ஒரு உள்கட்டமைப்பும் ஆரம்பத்திலிருந்தே ஒரு வலுவான அடித்தளத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதே நோக்கம் என்ற அமைச்சர், அப்போதுதான் எதிர்காலத்தில் விரிவாக்கம் தேவைப்பட்டால் அது எளிதாகும் என்றார். पहला प्रोजेक्ट 6 लेन द्वारका टनल, ये दिल्ली के लिए एक बहुत बड़ा वरदान साबित होगी। 8 किलोमीटर्स की ये टनल एक तरीके से बहुत लंबे समय से जो डिमांड थी, आप सब जानते हैं एयरपोर्ट के पास में जो शिवजी की मूर्ति है, शिवजी की मूर्ति वाला इंटरचेंज है, उस इंटरचेंज से टनल नीचे चालू होगी और वहाँ से सीधा वसंत कुंज के पास आएगी। आगे आके फिर ये जुड़ेगी एम्स के पास। ये मैं आपको नक्शे में दिखाता हूँ। ये शिव मूर्ति देख रहे हैं आप, शिव मूर्ति लिखा हुआ है इंदिरा, अपना जो एयरपोर्ट है, एयरपोर्ट से नेशनल हाईवे पे, वहाँ से सीधा वसंत कुंज और उसके आगे नेल्सन मंडेला मार्ग और आगे जाके फिर जो बारापुला का जो ब्रिज है, उस ब्रिज तक पूरा कनेक्ट हो जाती है। तो एक तरीके से कंप्लीट एक नई आर्टरी दिल्ली की बन जाएगी, एक नया एक पूरा ट्रैफिक का एक कॉरिडोर बन जाएगा।